மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிப்ஸ். எல்லாத்துக்குமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம், இந்த உடல்ல எடை கூடணும் சொல்லுவாங்க. நிறைய போயிருக்கான் பாரு, எவ்வளோ பெரிய சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தெரியுமா? 10ஓட 11 போயிட்டு இருப்போம், அவன் மட்டும் பாரு ஒரு நரங்கி போயிருக்கான் பாரு. அவனுக்கு என்னவோ வியாதி இருக்குமோ? நல்லா தான் இருப்போம். ஆக்சுவலி உடல் சுருங்குதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா பல காரணம் உண்டு. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு நம்மளை பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா இந்த தரம் தாழ்ந்து இல்லைன்னா சைக்காலஜிக்கல் நம்மளே இறக்கி விடுவாங்க பாருங்க. அது பெரிய ஒரு அனுபவம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸே செட் ஆகாது. இந்த ஒல்லியாக இருக்கிறது ஒரு காரணம், நரங்கி போயிருக்கிறதன் காரணமாக நமக்கு ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸு போட முடியாது, சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நடமாட முடியாது. எங்கே நம்மளை பார்த்து இதை கிண்டல் அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஓடி ஒதுங்கி ஒரு இருளுக்குள்ளே உட்காந்துருக்கிற உலகம் நிறைய பர்சன்ஸ். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னாலே போதுமான விஷயம். எலும்பு பார்த்தீங்கன்னா எலும்பு உரிக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, தசை உரிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்பு உரிக்கின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் உடல் சூடு தான் மெயினான காரணம் சொல்லுவாங்க. தேராத உடம்பையும் தேத்தும் தேத்தான் கொட்டை லேகியம். இதுதான் மிகப்பெரிய, நான் நிறைய பதிவுகள் அடிக்கடி சொல்லுவேன். இது பவுடராகவும் இருக்கு, ஒரு பூஸ்ட் பவுடர் மாதிரி, அதையும் நான் சொல்றேன். ஆனால் இதை முதல் எடுக்க வேண்டும். உடம்புல என்ன, உடம்புலோட சூடு. தேத்தான் கொட்டையை பற்றி தெளிவாக சொல்லிடணும். தேராத உடம்பு அப்படின்னா அது சித்தர்கள் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த தேத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாலே, இந்த எங்கெங்கெல்லாம் வைரஸ் இருக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா நல்ல வைரஸ் இருக்கும், கெட்ட வைரஸும் இருக்கும், நல்ல கொழுப்பும் இருக்கும், கெட்ட கொழுப்பும் இருக்கும். எது பூஸ்ட் பண்ணணுமோ அதை பூஸ்ட் பண்ணணும், எதை தூக்கி வெளியில ஏற்றணுமோ அதை வெளியேற்றணும். ஆனால் நடக்குதா? அதுக்கு காரணம் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மானிட்டர். அந்த மானிட்டர் தான் மூளையை சார்ந்த விஷயம், அதுக்கப்புறம் இதயத்தை சார்ந்த விஷயம், வயரை சார்ந்த விஷயம். இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி ஒன்று இருக்கும். இந்த ரேடியேட்டரை கரெக்டான பேலன்சிங் பண்ணக்கூடிய, இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த மானிட்டரை மானிட்டரைஸ் பண்றது தான் நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான ஒரு வைத்தியம். இதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, எரித கொல்லிய எடுத்தா அனல் உலைங்கிறது தானா அடங்கும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல அனல் பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது, எலும்பை உருக்கி கொண்டிருக்கிறது, எரித்து கொண்டிருக்கிறது, மனதை புண்படுத்தி கொண்டிருக்கிறது, வயிறை காயப்படுத்திட்டு இருக்கு, அது காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வயிறு என்ற வைரம், வைரிய நம்ம என்ன பண்றோம் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, உயிரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டேமேஜ் பண்ணிட்டாலே அதுமா உடல் தேராது. இதை தான் விளக்கமா சொல்லியிருந்தேன். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். வெட்டச்சூடு அப்படிம்பாங்க. அது லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல், ஆணுக்கு வெட்டைச்சூடு அப்படிம்பாங்க. ரெண்டு இருந்தாலே சுத்தமா உங்களுக்கு உடம்பு ஏறாது. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து ரத்தத்துலேருந்து எல்லாத்தையும் அந்த வெட்டச்சூடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு உங்களை அப்படி அழகா பீஸா சாம்பலாக்கி போயிட்டே இருக்கும். இதை நம்ம ஆரம்பத்திலே கவனிச்சு நம்ம வெக்கப்படாம ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் தேராத உடம்பையும் தேத்தும் தேத்தான் கொட்டை. இது ஒரு 1 வீக் நைட்டு படுக்க போவீங்களா, ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி வெண்பூசணி லேகியம். பெண்கள் இதை எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு கர்ப்பப்பை நோய் இல்லாம இருக்காங்க, நல்ல கர்ப்பம் உண்டாயிருக்காங்க, உடம்பு தேறி வந்திருக்கும். என்ன ஹைட் இருக்காங்களோ அது தேவையான வெயிட், ரொம்பலாம் குண்டாயிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சைஸ், அவங்களுக்கு என்ன வெயிட், எவ்வளவு ஹைட், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வளர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஆளுக்கேற்ற வளர்ச்சி இருக்க வேண்டும், முதிர்ச்சி இருக்க வேண்டும். அதுதான் இந்த ரெண்டுலையுமே லேகியமா எடுத்துக்கலாம். இதுதான் 1 வாரம் தேத்தான் கொட்டை லேகியம், 1 வாரம் வெண்பூசணி லேகியம். இப்படி மாறி மாறி எடுக்க எடுக்க ரொம்ப ஷார்ட்டா 48 நாளுக்குள்ள உங்களுக்கு உங்க ஃபேஸ்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு கிளார் இருக்கும். உங்களுடைய ஹெல்த்ல குடல்ல நல்லா பசிக்கும், நல்லா தூங்கியிருப்பீங்க, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், ரத்தம் பார்த்தீங்கன்னா நல்ல பல இருக்கும். அங்கே உடம்புல வைரஸ் இருக்காது. காரணம், தேவையில்லாத அத்தனை உங்களை உருக்கிட்டு இருந்த ஹீட் போயிடும், வைரஸ் போயிடும், உங்க மோஷன் ஃப்ரீயா இருக்கும், டைஜஷன் பிரச்சனை இருக்காது. இவ்வளவும் தேத்தான் கொட்டையில இருக்கும். அதான் தேத்தான் கொட்டை லேகியம். முன்னாடி செய்யறது ரொம்ப கஷ்டம், இடிச்சு புடிச்சு கடிச்சு அவ்வளவு ஊற வச்சு லேகியமா பதப்படுத்துறதுக்கு செஞ்சு கொடுக்க ஆள் இருக்காது. ஆனா இன்னைக்கு எத்தனையோ நல்ல கம்பெனிகள் செய்து நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு அழகா வைக்கிறாங்க, நீங்க வாங்கிக்கலாம். வெண்பூசணிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது 100 வயசை இளமையோடு கட்டமைப்போடு கட்டுள்ளோடு வாழக்கூடிய ஒரு சக்தி வெண்பூசணி லேகியம். அதே மாதிரி பெண்கள் ரொம்ப எனக்கு உதரப்போக்கு ஜாஸ்தி இருக்கு, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு, நான் ரொம்ப ஒல்லியாகிக்கிட்டே இருக்கேன், அதே ஜூஸா எடுக்கலாம். வெண்பூசணி இருக்கு பாத்தீங்களா, அதை விதையை எடுத்துட்டு லைட்டா அந்த மேல உள்ள ஸ்கின்னை எடுத்துட்டு 2-3 பீஸ் போட்டு நீங்க ஜூஸா குடிங்க. வெண்பூசணி ஜூஸ் நைட்டு வெண்பூசணி லேகியமா எடுத்துக்கோங்க. ஆக நல்லா தகன்னு வருவாங்க. நான் வெளியில போனாலே புசுக்குன்னு இருக்கேன், கிண்டல் பண்ணுவாங்க. அது வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ அழகா கண் நல்லா இருக்கும், உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும், நல்லா பசிப்பிங், நல்லா சாப்பிடும். இதுதான் மிக அற்புதமான ஒன்று. பாருங்க, குட்டியூண்டு சில விஷயம், பெரிய செலவு இல்லை, ஆனா உங்களுடைய சூடு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியேறாது. வெண்பூசணி சாரும் வெண்பூசணி லேகியமும் உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஆக
இந்த ரெண்டும். இப்போ மால்ட்டுக்கு வரேன். இந்த மால்ட்டுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அரிசி வகைகளும் ரொம்ப முக்கியமான அரிசி பார்த்தீங்கன்னா சாமை அரிசி. இந்த சாமை உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரைனால உடல் வந்து மெலிஞ்சு போகுது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சரி, நார்மலா இருக்கவங்க வந்து சொன்ன பார்த்தீங்களா உடம்பு நரங்கி போயிருக்கோம், இழைச்சி போயிட்டே இருக்கோம், ஒல்லி ஆகிக்கிட்டே இருக்கின்றாங்களே, இந்த சாமை அரிசி அவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்கும். சாமை அரிசி அதுதான் முக்கியம். அதை பார்த்தீங்கன்னா பொன்வரலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. குதிரைவாலி அரிசி அதை பொன்வரலாக வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ அரைச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பாதாம் பிஸ்தாம் இதெல்லாம் எந்த எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது உங்களுடைய சௌரியம். ஆக இதோட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கிறோம். என்னது? முருங்கை விதை பவுடர். அதுதான் முக்கியம். இந்த ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான். இப்போ என்ன பண்ணுறீங்க, 2 கிலோ அரைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா அரிசி, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த இந்த முருங்கை பவுடர் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, விதை பவுடர் கலந்துடக்கூடாது, தனியாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசியில் கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் இப்போ 2 மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு 2 மூஸ் போட்டீங்கன்னா அப்படி கஞ்சி மாதிரி வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக அந்த எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணணும், அதோட சேர்த்து காய்ச்சக்கூடாது. இப்படி எடுத்தால் உறுதி, தசை உறுதி, அதே மாதிரி மன உறுதி, மென்டல் எஃபெக்ட் மீன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இது எல்லாம் சேர்ந்து வரும். இப்படிப்பட்ட ஒரு மால்ட் நீங்க காலையில உணவா எடுத்துக்கலாம், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை தோசையில மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், எப்படி உங்களுக்கு தோணுதோ. இந்த சாமை அரிசியும் குதிரைவாலி அரிசியும் உங்களை வாழ வைக்கும். சாமை அனைத்தையும் சாந்தப்படுத்தும், உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் சாந்தப்படுத்தும், பிரச்சனை சாந்தப்படுத்தும், எங்க வேலை செய்யலையா வேலைப்படுத்தும், வேகப்படுத்தும். இப்படி அற்புதத்தை கொடுக்கக்கூடியது சாமை. ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்றீங்க, அதுதான் அற்புதம். அதெல்லாம் சேர்ந்து ஒரு கஞ்சி மாதிரி வச்சுக்கிறீங்க, எடுத்து டம்ளர்ல வச்சுக்கிறீங்க, அதோட முருங்கை விதை பவுடர் மிக்ஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து சர்க்கரை இல்லை, பிரச்சனை இல்லை இது அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவி சாப்பிட்றீங்களா, இன்னும் சூப்பராக இருக்கும். ஏலக்காய் போட்டுக்கிறீங்களா, அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அழகாக கொண்டு போறீங்க. இல்லை எனக்கு இந்த சர்க்கரையே வேணாம், நான் சால்ட்டு போட்டுக்கிறேன், இந்து உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க, எனக்கு சால்ட்டு பிடிக்கும், எனக்கு ஸ்வீட் பிடிக்கும், சர்க்கரை இருக்கிறவங்களாம் சால்ட்டுக்கு போங்க. இப்படி எப்படியோ இந்த குதிரைவாலியும் சாமையும் சேர்த்து ப்ளஸ் முருங்கை விதை பவுடர் இந்த மால்ட்டாவே எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து நீங்கள் முருங்கையோடைய ஐட்டம் சமூலம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. பிசுனா இருக்கா, பவுடரா வச்சுருக்கீங்களா, சேர்த்துக்கோங்க. இதையும் தாண்டி ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முருங்கை பூ பவுடர் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எதை எடுத்தாலும் முருங்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். இது உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும், உடல் எடையை அழகாக இன்க்ரீஸ் பண்ணும். சார் இவ்வளவு சொல்றீங்க, நான் பாட்டுக்கு குண்டா போயிட்டேன்னா வாய்ப்பே இல்லை. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற உடம்பை தான் கொடுக்கும் தேத்தான் கொட்டை. இது வந்து என்ன பண்ணுறோம், அந்த லேகியமாக கிடைக்கிது நைட்டு ஒரு வாரம். ஸோ இது மாதிரி மாறி மாறி ஸ்கிப்பிள் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். நம்ம எப்படி ஒரு வாழை இலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனால் நிறைய ஃபுட் இருக்குது, அந்த மாதிரி தான். எதுவும் மிகையாகாது, உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் கொடுக்காது. ஆக மொத்தத்தில் ஆரோக்கியத்தை தரும், நீண்ட ஆயிலை தரும், ப்ளஸ் உங்கள் ஹைட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான வெயிட். ஸோ இதுதானே ஒரு மக்களுக்கு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய சைக்காலஜிக்கலாக பிரச்சனை இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஆக திடமான ஒரு உடம்பு வேணும். அதான் தேராத உடம்பையும் தேத்தும் தேத்தான் கொட்டிலே. இது போதாதா? ஆக இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருமே எடுக்கலாம். எடுத்த 10 நாளே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சொல்லுவாங்க, இப்போ என்னமோ தெரியல ஷைன் ஆயிருக்க பாரு, என்னமோ பாரு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சதை போட்டுருக்கு பாரு, பூசினாப்புல தெரியல பாரு அப்படின்னா நமக்கு அதுவே பெரிய ஒரு சைக்காலஜி. அதுல என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப் போவாங்க. ஆக சும்மா ஜஸ்ட் ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஏறலன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிடுறதுங்கிறது வேண்டாம். விதை போட்டாலும் முளைப்பதற்கு சில காலம் ஆகும். நீங்க அதை தான் பார்க்கணும். நான் எந்த எடுத்தேன்னு சொல்லிட்டு அப்போ இன்னொருத்தவங்க டிப்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது போகிறது வந்து, நீங்க 48 நாள் எடுத்து எந்த ரிசல்ட்டுமே வரலன்னா நீங்க அடுத்தது போங்க, தப்பு இல்லை. நீங்க இன்னைக்கு ஒன்று எடுக்கிறது 3 நாள்ல போய் வெயிட் போட்டு பார்க்கறது, என்னடா அது நம்ம 3 நாள் சாப்பிட்ருக்கோம், எப்படி சாத்தியம்? நம்மளே தெரிஞ்சுக்கணும். முதல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கரை குறை எல்லாத்தையும் வெளியில ஏற்றி, அதுக்கப்புறம் உங்க ஒவ்வொரு பாடிக்கும் தனியான ஒரு செக்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் ஆராய்ஞ்சு ரூட் காசஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணும்னா இட்ஸ் டேக் சம் டைம். இது கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு 10 நாள் 15 நாள் டைம் கொடுக்கணும். ஸோ அதுலேயும் மாற்றம் இல்லையா, 48 நாள் பல்ல கடிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் முடியலன்னா அடுத்த கான்செப்ட் போங்க. இதுதான் வந்து கரெக்ட். 3 நாள் சாப்பிட்டுட்டு வெயிட் வரலன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு எடுத்து வச்சுட்டு போறாங்க பார்த்தீங்களா, அது நம்ம மேலே உள்ள ஃபால்ட். ஸோ அழகான விதத்தில் அழகாக எடுத்த நம்ம அளவுக்கு மிஞ்சல் அமிர்தம் நெஞ்சம் கரெக்டாக பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடல் இடை அதிகரிக்கும். எந்த பாதகம் கிடையாது, பாதகம் கிடையாது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.